ஜிமிக்கி 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 பொண்ணு மினுக்கி 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 கண்ணு வருதே அலையாட்டம் வாக்கிங் வரும் சாக்லேட் சிலையாட்டம் डसकी 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 रोस हसकी 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 वॉइस दूरल अழகாட்டம் ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம் என்ன கட்டி இழுத்தவ நீதானே நானும் இப்ப உனக்கு ஒரு ஃபேன் தானே என்ன வந்து ஒரசுற சாக்குல உயிரில தாக்குற கலவர தோல் மீனே எக்கச்சக்க அழகனும் நீதானே கொஞ்சம் கொஞ்சம் பழகனும் நான் தானே அழக பழகிற கையில கரைகிற மயில அமுதத்தை தெளிச்சானே மேக்கப் பண்ணா நிலாவில் கர ஒண்ணு உண்டாக்குது கண்ணாடி நீ தாண்டி உடையிற நான் இங்க உங்க வீட்டு நேம் மாடல் மாமனோட பேரங்க வேரோட கட்டாகுது உன்னோட என் லைஃப் செட் ஆகுது உன் ஹார்ட் என்னோட ஹட் ஆகுது ஓடாமை உன்னால செட் ஆகுது டின்னருக்கு முத்தம் ஒரு கப்பு டாக்டருக்கு ஒன்ன கூட்டி என்ன தப்பு கியூட் பண்ணி குறு குறு தாக்குறு குறும்புல சாய்க்கிற எகிறது உன் ஹைப்பு Boca moca I'm a
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் இறைவனால் அவர் பணிக்கு முன்குறித்த ஆமோஸ் அங்கே தன் பணியை தொடங்குகிறார். ஆமோஸின் இறைவாக்கு பணிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு நமது இறை அழைப்பை நாமும் உணர்ந்து செயல்படுவோம். இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 12 15 வரை. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டிற்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசிற்குரிய இடம், அரசிற்குரிய இல்லம் என்று சொன்னார். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு மத தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
வார்த்தையை கேட்டு நம்பிக்கையின் மூலம் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். அந்த தூய ஆவியால் மீட்படைவோம் என்பதை அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தறிந்ததால் அவரை புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுலத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பு செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தம் திருவுலத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றிற்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்கு முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வசனங்கள் 7 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தறி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு 3 விதமான அழைப்பை கொடுத்தார். முதலில்
நாம் தூயோராக விளங்க வேண்டும் என்ற அழைப்பு. இரண்டாவது, நீதியினால் போராடுகின்ற அழைப்பு. மூன்றாவதாக, நற்செய்தி அறிவிப்பதற்கான அழைப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் அழகான விதத்தில் நமக்கு இந்த தூயோராவதற்கான அழைப்பை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்பதை விளக்கியிருக்கிறார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறார். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இது மிக முக்கியமான ஒரு அழைப்பு. எத்தகைய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் ஆண்டவர் திருமுன் விளங்கும்படி கடவுள் நம்மை ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு பேர் என்று நாம் சொல்லலாம். அத்தகைய அளவுக்கு கடவுள் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், தாம் உருவாக்கிய மனிதர்கள் தம் முன் எப்போதுமே தூயோராக மாசற்றோராக எத்தகைய அளவுக்கு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இறைவன் நினைத்திருந்தார் என்று சொன்னால், தொடக்கப்பெற்றோரை அந்த நிலையில ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்தார்கள். பிறகு ஆண்டவர் இயேசுடைய சிலுவை சாவின் வழியாக மீண்டுமாக அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அன்னை தெரேசா மரணப்படுக்கையில் இருந்த வேளையில ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து, அன்னையே, உங்களை எல்லோரும் வாழும் புனித என்று சொல்லி வாழ்த்துகிறார்களே, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அன்னை தெரேசாவை பார்த்து அந்த பத்திரிகையாளர் கேட்டார். அப்போது அன்னை தெரேசா சொன்னார், இதோ புனிதம் என்பது, புனிதத்துவம் என்பது அது ஒரு சிலருக்கு மட்டுமானது அல்ல. இந்த புனிதத்துவம் என்பது கடவுளால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. நிச்சயமாக அது உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், உங்களுடைய பத்திரிகை தொழிலை நியாயமான விதத்தில், முறையான விதத்தில் நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் நிச்சயமாக நீங்களும் ஒரு புனிதராக மாற முடியும் என்று சொல்லி அன்னை தெரேசா அந்த மனிதரை வாழ்த்துகிறார். நானும் இந்த தூய வாழ்க்கையை, புனித வாழ்க்கையை, மாசற்ற வாழ்க்கையை வாழ கடவுள் இதை நாளிலே நமக்கு அழைத்து கொடுக்கிறார். நாம் அனைவரும் இந்த ஒரே குடும்பமாக கூடி வந்துள்ளோம். வாழ்வு அளிக்கும்
நம் அனைத்துக்கும் நிறைவாசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோமாக. காணாமல் போன ஆடுகளை தேடி அலையும் கிறிஸ்துவின் கால்களாக, ஏழைகள், ஆதரவற்றோர், அழுவோரின் குரலை கேட்டு ஆறுதல் தர கிறிஸ்துவின் குரலாக, நீதிக்காக, சமத்துவத்திற்காக சமுதாயத்தில் குரல் கொடுத்த எம் திரு அவையில் உள்ள அனைவரும் ஒரு மனதோராய் பணியாற்றிட தேவையான அருள் வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நவீன உலகில் பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களையே அடிமையாக்கி கொள்ளாதவாறு, கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனது ஆதாயம் என்னும் திருத்தூதர் பவுல் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அரசனாய் வீற்றிருக்கும் என் இறைவா, எங்கள் பங்கிலும் எம் குடும்பங்களிலும் உள்ள எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறிட அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வு, அதன் மூலம் அன்பின் ஒளியாய் சுடர்விட்டு பணியாளராய் திகழ்ந்திட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் உமது திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உன் நம்பிக்கையாளர் உயிரத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் தன்மை வானதூதரோடும் அரியணையிடமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளினுடைய நலத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அவரது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, என்ற திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசுவதியும் என்ற நாளிலே முதலாக மகனினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற முன் வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரி இந்த சிறுமையையும் நிறைவாக ஆஸ்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். எதிர்நோக்குடன் துயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரவுள்ள உம்மை மன்றாடு.
எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் திறமையால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவருளின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மறுக்க வேண்டியதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே,
ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் அளிக்கும் பயன்களை செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று
நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரமன் அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால். நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. பகிர்ந்து வாழும் அன்பு வாழ்வில் என்னை சேர்த்ததா, ஜெபித்து நின்று வேண்டும் போது என்னை காப்பதா, நேசக்கரத்தை நீட்டி வந்து நன்மை செய்வதால், துன்ப துயரை பனியைப் போல விலக வைப்பதால், உண்மை அன்பில் உள்ளம் மகிழ தந்ததால், உந்தன் ஒளியே உலகின் வழியானதால். நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். லா 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 லா. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட, ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.
இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும், நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. உழைப்பிலே உயர்வையும் பகிர்வினில் உறவையும், மனிதத்தில் புனிதமும் புனிதத்தில் மனிதமும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம்.
போது கூட புன்னகைகள் இன்னும் என்ன தங்கை தொட்டு தந்தாள் தண்ணீர் கூட தீர்த்தமாகும். இன்னும் சொன்ன வார்த்தை இல்லையாக மட்டும் இந்த வார்த்தை அர்த்தம் உள்ள வார்த்தை தானல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கு ஏதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்த்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். பூப்பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. பொட்டு வைக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே கண்ணாடி கைகள் நீட்டுமடி. கோயிலுக்கு நீயும் போகாதே கோபுரங்கள் சாஞ்சி பாக்குமடி. காட்டுக்குள்ள நீயும் போகாதே கொட்டுகிற தேனி கூட்டம் தேனடிக்க உதட்ட சுத்துமடி. பூப்பறிக்க நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? சுத்தி சுத்தி ஆட்டம் போடுற இந்த வயசிடம் யாராச்சும் நெருங்க முடியுமா? நீ குளிச்சா அங்க உள்ள மீன் எல்லாம் மீசையத்தான் சுத்திக்கிட்டு அலையுதடி. ஆட்டுக்குட்டி கூட இப்ப தாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு தலை காதலுடன் திரியுதடி. குச்சிப்புடி கதகளி எல்லாம் நடகில புது புது பாடம் படிக்குவேன். ரங்கோலி காலம் எதுக்கடி கொஞ்சம் வெக்கப்படு கன்னத்தில் வண்ணம் பிறக்குவேன். நாடு விட்டு நாடு வரும் வேடந்தாங்கள் வெள்ளப்புறா யார் மனதில் கூடு கட்ட வருகிறதோ? கால் முளைச்ச சூரியனா துள் கிளப்பி சுத்திரியே உன்னிடத்தில் எந்த நிலா ஒளி பெறுமோ? வட்டமிடும் பட்டாம்பூச்சியே பூம் வண்ணம் எல்லாம் ஒட்டிக்கொள்ள பூவும் பூத்திருக்கு. திட்டம் இல்ல திசையும் இல்லையே
கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. புத்தம் புது வாசமுள்ள பூங்காவே, சந்தோஷத்தானே சிறு பூவே. பூமிக்கு நீயும் என்று பூவெல்லாம் உந்தன் பேரை முதன்றில் உனக்குந்த கை குலுக்க பாருமா, இப்படி ஒரு இன்ப வாழ்க்கையில் கிடைத்திடுமா. கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. பேசும் பூவே, உன் பாதையோரம் எல்லாம் ரோஜாக்கள் பதியம் போட்டு வளர்ப்பேனே நானே. சேலை சிலையே, அழகான காலை மலரே, உன் கண்ணு கனவுகள் போலே இருப்பேனே நானே. ஒரு சூரியன பூமிக்கு தவத்தாச்சு, கையில் சொர்க்கத்துக்கு முகவரி தந்தாச்சு. இனி நட்சத்திர விதையிலே ஊர்வலம் தான். ஒரு புன்னகைக்கும் பூச்செடியும் பூத்தாச்சு, அதன் நெஞ்சுக்குள்ள நிம்மதியும் சேர்ந்தாச்சு. இனி மூச்சு விடும் காற்று கூட பூவாசம்தான். எத்தனை உறவுகள் எனக்கு உண்டாச்சு, எத்தனை குதூகலம் மனசில் உண்டாச்சு. இப்படி ஒரு தினம் எனக்கென்று இருந்ததில்லை. கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. எனக்குள் நானே லேசாக பனியில் நனைந்தேன். பனி தந்த துளிகள் எந்தன் பக்கத்திலே. கனவா நிஜமா, இது என்ன காற்றில் நடந்தேன். புது அண்ணன் கையில் நானும் சொர்க்கத்திலே. ஒரு குயிலுக்கு கூடு கட்டி வைத்தேனே, அதை உயிருக்குள் மூடி வைத்துக் கொண்டேனே. அந்த குயில் என்று பாசத்துடன் இசை பாடுதே. ஒரு நிலவுக்கு தூதுவிட்டு நின்றேனே, அதை தொட்டுவிட அருகினில் சென்றேனே. அந்த நிலவின்று தரை வந்து கண் பார்க்குதே. ஆனந்த கடல் இங்கும் அலையடிச்சாச்சே, உல்லாச மனசுக்குள் வெடி வெடிச்சாச்சே. இதயம் ரெக்கை கட்டி இங்கும் அங்கும் பறக்கிறதே. கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. கொஞ்சி கொஞ்சி பேசும் மைனாவே, ஜில்லென்று சிரிக்கும் ரோஜாவே. புத்தம் புது வாசமுள்ள பூங்காவே, சந்தோஷத்தானே சிறு பூவே. பூமிக்கு நீயும் என்று பூவெல்லாம் உந்தன் பேரை முதன்றில் உனக்குந்த கை குலுக்க பாருமா, இப்படி ஒரு இன்ப வாழ்க்கையில் கிடைத்திடுமா.
அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. தப்பி நடக்கும் அவள் நடையழகு, கத்தி எரியும் அவளுடைய அழகு. ஐயையோ சிக்கன நடக்கும் ஐயையோ ஓவியம் அவளோ. ஐயையோ சக்கரை தடவி ஐயையோ செஞ்சது உடலோ. அழகோ அழகு அழகோ அழகு. பூவாய் புன்னகைக்கும் இவள் எங்கள் வீட்டு புது கவிதை. தாலாட்ட தொட்டில் மட்டும் இல்லை, இவள் எங்கள் கை குழந்தை. புல்வெளிகளில் நீ போனால் வெண்பனி துளி கால் கீறும், நம் இதயங்கள் நாங்கோடும் இருப்பதெல்லாம் ஒரு துடிப்பே. பூவாய் புன்னகைக்கும் இவள் எங்கள் வீட்டு புது கவிதை. தாலாட்ட தொட்டில் மட்டும் இல்லை, இவள் எங்கள் கை குழந்தை. எங்கள் இல்லத்திலே இன்ப நாடகம்தான், இங்கே தேவையில்லை தொலைக்காட்சி. எங்கள் உள்ளத்திலே தினம் பூமழைதான், நாங்கள் செல்வதில்லை மலர் காட்சி. மழை வந்தால் அதில் நனைவோம், அன்னை தூவட்டும் சுகமும் கிடைக்க. வெயில் வந்தால் அதில் அலைவோம், தந்தை அதட்டும் இனிமை ரசிக்க. கால் கொண்ட ரோஜா துள்ளி துள்ளி வந்து தூணுக்கு பின்னால் நின்று சிரிக்கிறதே. பூவாய் புன்னகைக்கும் இவள் எங்கள் வீட்டு புது கவிதை. தாலாட்ட தொட்டில் மட்டும் இல்லை, இவள் எங்கள் கை குழந்தை. புல்வெளிகளில் நீ போனால் வெண்பனி துளி கால் கீறும், நம் இதயங்கள் நாங்கோடும் இருப்பதெல்லாம் ஒரு துடிப்பே.
என்று அடம் பிடித்தோம். மொட்டை மாடியிலே ஒரு தட்டினிலே நெய்ச்சோறு வைத்து உயிர் ருசித்தோம். ஒரே ஒரே மின்விசிறி அதன் அடியில் தூங்கி கிடப்போம். இன்னும் இன்னும் தந்தை தோளில் சிறு குழந்தையாக இருப்போம். பூமியில் சொர்க்கம் உள்ளதென்று சொன்னார் வேறெங்கும் இல்லை, அது எங்கள் இல்லமே.